உங்க அப்பா விட்டு சத்தியா நாங்க கேட்டோம் 10.5. இது எந்த நாடு, எந்த பூமி, எங்களால வந்தது, எந்த மண்ணு? உனக்கு இங்க என்ன நேர? உனக்கு இங்க என்ன நேர? உனக்கு இங்க என்ன நேர? உங்ககிட்ட போய் நான் 10.5 நாள் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு இருந்து நீங்க முதலமைச்சர். ஆக ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போறோம். அண்டம் விடுதலை நடுக போகுது. உங்களுக்கு அவ்வளவு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா நீங்க மக்கள்கிட்ட போங்க, உங்க கருத்தை சொல்லுங்க, உங்க கொள்கையை சொல்லுங்க. நீங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று வாக்குகளை பெற்று போய் அதிகாரத்துல போய் உட்காருங்க. யார் தடுத்து அவங்கள? முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அந்த பொறுப்புல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா என்ன ஏதோ லாபி பண்ணி போய் உட்கார்ந்து இருக்காரா அல்லது யாராவது நியமிச்சாங்களா அவரை? அவர் மக்கள்கிட்ட போயிருக்காரு. மக்கள்கிட்ட போய் மக்கள் அங்கீகரித்து ஓட்டு போட்டு மக்களிடம் செல்வாக்கு பெற்று இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவரை நீங்கள் அகற்ற வேண்டும் என்றால் திரும்ப மக்கள்கிட்ட நீங்க போங்க, உங்க கருத்தை சொல்லுங்க, உங்களுக்கான கொள்கையை சொல்லுங்க. உங்க கொள்கையை சொன்னா யாராவது ஓட்டு போடுவாங்களா? குடிசை கொளுத்துற கொள்கை, சாதி வெறி ஊட்டக்கூடிய கொள்கை, இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை எதிரியா நிறுத்தி 1981 போட்டு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஊர் ஊரா கூட்டம் போட்ட கொள்கை, நாடக காதல்னு சொல்லி பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உங்களை எப்படி மத்தவங்க ஏத்துக்குவாங்க? உங்களை எப்படி மற்ற சமூகங்கள் ஏத்துக்கும்? உங்களை எப்படி மற்ற மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க? அப்போ நீங்க சொந்த சமூகத்துக்கு உண்மையா இல்ல, மற்ற சமூகத்துக்கு உண்மையா இல்லை என்னும் போது நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறீர்கள். அப்ப அம்பலப்பட்டு நிற்கிற நீங்கள் அந்த விரக்தியை வெளிப்படுத்துறீங்க. அப்போ எப்பவுமே தோற்று போனவர்கள் வெற்றி பெற்றவர்கள் மேல ஆத்திரத்தை காட்டுவாங்க. இவனுடைய பலவீனத்தை மறைப்பதற்கு மற்றவர்கள் பலமானவர்களை அவதூறு பேசுறது என்பது